கோவை பீளமேட்டில் உள்ள டாஸ்மாக் முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகள் மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் குறித்து ஊடகங்களுக்கு பேட்டி அளித்ததற்காக மாநில சம்மேளன துணை பொதுச் செயலாளர் ஜான் ஏ. ராதாகிருஷ்ணன் மீது விதிக்கப்பட்ட தற்காலிக பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி அனைத்து டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பேச்சுரிமை, கருத்துரிமையை பாதுகாக்க வேண்டும், தொழிற்சங்க தலைவர்களை பழி வாங்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் மற்றும் டாஸ்மாக் ஊழியர்களின் தொழில் அமைதியை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. விரோதமான செயல், தொழிற்சங்க விரோதமான செயல், அரசியல் சாசன சட்டத்தை மீறியதாக பொருள். அடுத்து இந்த சஸ்பெண்ட் உத்தரவில் நீங்கள் பார்க்கலாம், எந்த மாவட்டத்தில் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரோ பணியாற்றுகிறாரோ அந்த மாவட்டத்தை விட்டுட்டு வெளியே போகக்கூடாது. அநேகமாக எனக்கு தெரிந்த அளவில் அரசு துறை மாநில துணை பொதுச்செயலர் மீது சங்க ஆர்ப்பாட்டம், அனைத்து சங்க ஆர்ப்பாட்டம்.